உமன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஃபெமினிசம், உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் துகிலிங்கிற சின்ன கிராமத்தில் இவ்வளோ அழகான மக்கள் நிறைய பேர் தங்குற இடத்துல உமன் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டான லைஃப், குட்டி குட்டி வீடு, அவங்க குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆண்டர்ப்ரனர் ஸ்கில்ஸை அவங்க அதை தூக்கிட்டு அவங்களும் நெசவெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னைக்கு லெட்ஸ் லுக் அட் த உமன் ஆஃப் தொஹிலி. இப்போ வரைக்கும் வந்த வீடியோவில் நெசவுன்னு சொன்னால் எல்லாரும் கைத்தறி நெசவு பற்றியும் அதை செய்கிற மக்கள் பற்றியும் தான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த தறி சுத்தமாக சுமூகமாக நடக்க வீட்டில் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கும். காலையில் அடுப்பு எரியும், அதே நேரம் தறியும் ரெடி ஆகும். இதை செய்கிறது துகிலியின் பெண்கள். அண்ட் இந்த வீடியோ அவங்களுக்காக. சமையல், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது, வீட்டில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா தறியை பார்க்கணும். இது இவங்களுக்கு புதுசு இல்லை, சின்ன வயசுல இருந்தே இது பழக்கம். அம்மா செய்கிறத பார்த்து பாட்டி சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணி கை பழகிருக்கு. பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா வீட்டில் இதே தான் செய்வாங்க, இதே தான் தொழில். அதனால நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா ஊருக்கே வந்ததால் எனக்கும் இதுவே அமைஞ்சிடுச்சு. எங்கள் அம்மா அப்பா செஞ்சாங்க, அப்போ நாங்கள் செய்கிறோம். நிறைய பெண்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே படிப்பு நிறுத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் படிப்பை விட்டாலும் அவங்க நெசவு தொழிலை விட்டுட்டு போகவே இல்லை. 12th முடிச்சுட்டு நான் இதை பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் கொஞ்சம் நெசிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு சாரி ரெடி ஆகிறதுக்குள்ள பெண்களோட கைகள் நிறைய இடத்துல வேலை பார்க்குது. நூல் சுற்றுறது, டிசைன் சரியாக இருக்கான்னு பார்க்கறது, அப்புறம் கலர் செட் பண்ணுறது. இதெல்லாம் கேமராவில் ரொம்ப தெரியாது, ஆனால் சாரியை பார்க்கும்போது இந்த எஃபர்ட் தெரியும். இப்போ நான் உள்ளே வந்து பார்த்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. மற்றவங்களாம் கொஞ்சம் மாடர்னாக நோக்கி போயிட்டுருக்கிறப்ப நீங்கள் இன்னும் அந்த பழமையான மெத்தட்லேயே இன்னும் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஏன்? இல்லை, அப்போலேருந்து அந்த பழக்கத்துக்கு வந்தனால அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதுவே பழகி போச்சு? அதுவே பழகிடுச்சு. சில நாள் ரொம்ப கஷ்டம், வெயில் அதிகமாக இருக்கும், ஆனால் கை மட்டும் ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஃபெஸ்டிவல் டைமில் ப்ரெஷர் இருந்தாலும் குவாலிட்டியை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ்னால் என்ன சொல்லுங்கள்? எது உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது? இடுப்பு வலியும் கை வலியும். இடுப்பு வலியும் கை வலியும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை, வெந்நீர் ஒருத்தன் கொடுப்பான். மற்றபடி ஏதாவது ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இடுப்பு வலிக்கும்பா, ஏந்திச்சு கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறம் ஏந்திச்சு வேலை பண்ணுவோம். இவங்க ரொம்ப பெருசாக பேசாமல் இருக்கலாம், ஆனால் செய்கிற வேலை அவ்வளோ பேசும். ஆனால் இவங்க டெய்லி அதே டிசிப்ளினோட அதே பொறுமையோட வேலை செய்கிறாங்க. துகிலியின் பெண்கள் நெசவு மட்டும் செய்யலை, இந்த வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, வேலையும் பார்த்துக்கிறாங்க. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த தொழிலை முன்னாடி கொண்டு போகிறாங்க. குழந்தைங்க இருக்கிறதுனால என்னால் வெளியில் வேலைக்கு போக முடியல. அதனால சரி, இது வீட்டிலேயே நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் பார்த்துக்கலான்னு நான் வீட்டிலேயே இப்படி தறி போடுறேன். இந்த தைரியம் சத்தமாக கேட்காது, ஆனால் ரொம்ப ஆழமானது. இந்த கைகளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சாரியை பார்க்குற பார்வை கொஞ்சம் மாறணும். இவங்க தான் உமன் ஆஃப் தொகிலி. இந்த வீடியோ பார்த்துட்டு ஆக்சுவல் உமன் எம்பவர்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட ஸ்மைலி ஃபேஸஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கொடுத்துச்சு. அது என்ன மாதிரின்னு வந்து வேர்ட்ஸில் சொல்லவே முடியாது. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் ஆஃப் யூ ஷுட் அட்லீஸ்ட் விசிட் அ ஹப், அ டெக்ஸ்டைல் ஹப் ஸ்பெசிஃபிக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யோர் லைஃப். This is your host Manasa signing off.